பரவாயில்ல. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைண்ணா, எலெக்ஷன் வரப்போகுது. எம்எல்ஏ பதவிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா குத்தகை எடுத்த மாதிரி ஐயா ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்த தடவையாவது ஐயாவுக்கு எந்த விதத்திலையும் குறையாத நீங்க நிக்கணும்னு ஆசை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீட்டு நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு அந்த ஆசையே கிடையாதுப்பா. நீ தானே எப்போ நிக்கிற, நீ நில்லு. நீ நின்னா நான் நின்ன மாதிரி. அண்ணா என்ன பேசுவா? தோத்துருவேன் மட்டும் நினைக்காத. நம்ம ஜாதிகார ஒட்டுமொத்த பேரு உனக்கு ஓட்டு போட்டு சொல்றேன். இந்த மாடசாமியோட மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். இது போதுங்க. நான் உங்களை சொந்தக்கார அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொந்த அண்ணன் காட்டிட்டீங்க. நான் ஜெயிப்பேன். உங்க பேரை காப்பாத்துவேன். போதியா 35 வருஷமா பதவியில் இருந்தாச்சு. கருப்புசாமி எடுத்துட்டு போட்டோம். கருப்புசாமி எம்எல்ஏ ஆனா ஊருக்கு உருப்படாம போயிட்டீங்க. இல்ல, கருப்புசாமி கூட மாடசாமி இருக்கான். தப்பு பண்ண விட மாட்டான். மாடசாமிலாம் ஒரு மனுஷன் ஐயா. பெருமாள், மாடசாமி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்னதான் எதிரியா நினைக்கிறானே தவிர அவன் ஊருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். கருப்புசாமி ஜெயிச்சா இத்தனை நாளா வராத கட்சி எல்லாம் ஊருக்குள்ள வந்துரும் ஐயா. கட்டுப்பாடா நடக்கிற பஞ்சாயத்து கருப்புசாமி வீட்டுல கட்ட பஞ்சாயத்தா நடக்குமையா. இனிமே கருப்புசாமியை பார்க்கணும்னு அவன் வீட்டுக்கு போனா உட்கார வச்சு பேசுறானோ இல்ல காரி துப்பி வெளியே அனுப்புறானோ. $9 லட்சத்து சொச்சம் இருந்தா போதும். ஏன் நம்ம ஏரியா தூர்வாரிடலாம். கண்டிக்கிற உரிமை மட்டும்தான் மனுஷனுக்கு இருக்கு. தண்டிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தேர்தல்ல நீதான் நிக்கணும். ஐயா, நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். நீதான் நிக்கணும். சரிங்க ஐயா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காருங்க. உட்காருங்க. கருப்புசாமி மட்டும் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காரு. அவரை எதிர்த்து ஐயா நிக்கலையேன்னு நினைச்சேன். மக்களை மனசுல வச்சு ஐயா உங்களை நிறுத்திருக்காரு. கண்டிப்பா நல்லது நடக்கும். பாருங்க வாங்க. கவனத்தை தப்பாயிடுச்சல. ஐயா மேல கேஸ் இருக்கு. அவர் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. அப்படி வேற எவனாவது நின்னா காசு அடிச்சு காரியத்தை சாதிக்கலாம்னு பார்த்தா செல்லதுரை நிக்கிறான். திடுதிடுப்புன்னு இது வீக்கார ரூட்டு என்ன புண்டு போனா சொன்னீங்களாட? இல்ல ஏன் இந்த வண்டி போட்டிருக்க? நம்ம வண்டிங்க. வண்டியை சர்வீஸ் கூட்டிருக்கீங்க. எதுக்காக திருப்பி அமிச்சாரு? ஐயாவோட உறவே அந்து போச்சு. அவர் கொடுத்த கார் எதுக்குன்னு விட்டுட்டு வர சொன்னாரியா. வண்டியை திருப்பி அனுப்பியிருக்கீங்க. எதுக்காக அனுப்புனீங்க? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அப்ப நான் தப்பு பண்ணனா? ஆமா, தப்பு செஞ்சது நீங்க தான். 4 தலைமுறை உறவை இத்தனை நாள் பழக்கத்தையும் மறந்து கருப்புசாமி என்ன சொன்ன பொய்யை நம்பி ஐயாவை காட்டி கொடுத்தீங்க. அப்ப கூட தன் நண்பன் திறந்தாழ்ந்து போயிட்டானே வருத்தப்பட்டு இருக்காரு தவிர உங்களை அவர் எதிரியா நினைக்கல. ஒரு நண்பனா அவர் சரியா இருக்காரு. நீங்க தான் தப்பாயிட்டீங்க. இது வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க ஐயா பார்வையால தான் மிரட்டுவார தவிர ஒரு நாள் கூட கை நீட்டதில்ல. நீங்க என்ன அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டு வாசல மிதிக்கிறேன்னா அது மாமான்ற உறவுக்கு மரியாதை கொடுத்துதான். இந்த உறவு நீடிக்கணும் தான். என்னைக்காவது ஒரு நாள் தனியா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்களா யார் மேல தப்புன்னு? பழகிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற அன்பளிப்பு தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்றதுக்கு ஆரம்பமா இருக்கும், ஆதாரமாவும் இருக்கும். தயவு செஞ்சு அந்த தடங்களை அழிச்சிடாதீங்க. ஈரம் மண்ணில் வீடு கட்டி வாழ போகும் நேரத்தில் செங்கரையன் பூந்திருச்ச வாச பக்கத்தில் நம்ம சாதிக்காரங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஐயாவோட சாதிக்காரங்க செல்லதுரைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மீதி இருக்கிற 15% மத்த ஜாதிகார ஓட்டு அதுதான் வெற்றிய முடிவு பண்ணும். அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதுல சில உசுருங்க கூட போலாம். நம்ம ஆள்ல ஒருத்தனை நம்மளே போட்டு அந்த பழிய தூக்கி செல்லதுரை மேல போட்டுரும். யார போடலாம்? எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் மாடசாமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. சீட்டை குலுக்கி முடிவு பண்ணிடலாம். எல்லாம் சிங்கப்பட்டு வாழைங்க வந்து இதுல ஒரு சீட் எடு. ஐயா தாத்தா எல்லாரும் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்கப்பா. யார்ல அவன் சொன்னவன்?
கூட படிக்கிற பசங்கப்பா. ஒட்டி சிறுப்பால ஓட. சிங்க குட்டி நினைச்சா பண்ணி குட்டியா இருக்கான். நானே எடுக்கிறேன். அடட மாடசாமி, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. சரிங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்ன நம்ம ஆளை தான் போடணும். ஜெயிச்ச பிறகு எதிரியை போடணும். அரசியல்ல ஓட்டு வாங்கணும்னா போட்டு வாங்கணும்ல. மாடசாமியை போட்டு. எனக்கு கசாப்பு கல்ல இருக்க மாதிரியே இருக்கு ஜோசியம். எனக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரியே இருக்குடா. ஐயா வணக்கம். கருப்புச்சாமி மாமா உங்களை பாட்டு சொன்னாவ. என்ன விஷயம்? உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்க சொன்னாவ. ஏய், என்ன வாய் நில்லுது? 1000 தான் இருந்தாலும் நீங்க அவளுக்கு அண்ணன் முறை. சாகுறப்ப வலிக்காம சாகணும்ல, அதான் குடி போதையில இருக்கும் போதே வெட்டி சாச்சிருங்களேன்னாரு. நம்பிக்கை துரோகிகளா? எங்க கூட எல்லாம் சேர்ந்தீங்கன்னா கடைசியில இப்படிதாவே செத்து போவீரு.